மயில்மார்க் சம்பாரவையின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிமையாளர்கள் வலியுறுத்தல். கோவை மயில்மார்க் சம்பாரவை நிறுவன பங்குதாரர்கள் செந்தில்குமார், பாலசுப்ரமணியன், பொன்முருகன், தமிழக வியாபாரிகள் சம்மேளன ரங்கே கவுடர் வீதி தலைவர் மணி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் கூறும்போது, கோவை ரங்கே கவுடர் வீதியில் 60 வருட பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனமாக எங்களுடைய மயில்மார்க் சம்பாரவை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. சம்பாரவை என்பது தமிழக மக்களின் அன்றாட உணவு முறையில் ஒரு விஷயம். இதில் எங்கள் மயில்மார்க் சம்பாரவையின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மயில்மார்க் சம்பாரவை சாப்பிடும் மக்களிடம் வீதியை கிளப்பி வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தொடர் புகார்களை நாங்கள் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகிறோம். மயில்மார்க் சம்பாரவை சாப்பிட்டதால் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது என ஒரு பொய்யான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை தொப்பம்பட்டியைச் சேர்ந்த ரவிகாந்த் என்பவர் கடந்த ஆண்டு தாக்கல் செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மயில்மார்க் சம்பாரவை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் சம்பாரவை தயாரிப்புகளை உணவு பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர். அதில் மயில்மார்க் சம்பாரவையில் எந்தவிதமான வேதிப்பொருள், பூச்சிக்கொல்லி மருந்தோ கலக்கவில்லை என சோதனை அறிக்கை வந்தது. இந்த அறிக்கையை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். மேலும் பொய்யான வழக்கை தாக்கல் செய்த ரவிகாந்த் என்பவரின் முகவரிக்கு விசாரணைக்கு நேரில் வருமாறு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பலமுறை சம்மன் அனுப்பினர். ஆனால் ரவிகாந்த் நேரில் ஆஜராகவில்லை. எனவே இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. எனவே மயில்மார்க் சம்பாரவை மீது யாரும் குற்றம் சுமத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.